வணக்கம் திரிக்குக்கரி. இன்றைக்கி நம்ம ப்ரானில் வச்சு ஒரு ப்ரான் பிரியாணி எப்படி காஞ்சி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ரம்பா இலை ஒரு இலை போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா நல்லா வெடித்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் வரணும். கலர் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகணும். எந்தளவுக்கு குக் ஆகுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி போடுறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நான் அள்ளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் 2 ஸ்பூன், அதில் 2.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட போது அடிப்பிடிக்கிற அளவு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 150 தக்காளி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, தயிர் 1 கப் போட்டிருக்கேன். ஒரு 200 தயிர் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2யும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா லிக்யூடாக வரும். இப்போ ப்ரான் கழுவி வச்சுக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். 3/4 கிலோ ப்ரான் போட்டிருக்கேன். 1 கிலோ ரைஸ்க்கு எனக்கு 3 கப் தண்ணி வைக்கணும். அதில் 2 கப் தண்ணி வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். நான் ப்ரானுக்கு தேவையான பிரியாணி தேவையான எல்லா உப்பும் போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் 1 கப் தண்ணி அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் க்ளீன் வச்சுக்கோம்ல, சீரக சம்பா ரைஸ் போட்டிருக்கேன். ப்ரான் பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியும் அரிசி நல்லா பின்னி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தம் போட்டு வச்சுருவேன். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு வச்சுருக்கேன். 20 நிமிஷம் கழிச்சு தம்மு உடச்சி பார்த்திங்கன்னா சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.